ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 2023 கன்னட நியூஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமாவான கவுலி படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப்பிங் வெர்ஷனை தந்தி ஒன் சேனலில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணாங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, பார்க்கலாமா இல்லையா, படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமாவாக ரெடியாக இருக்காங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். ஒரு அழகான கிராமத்தில் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காரு நம்ம கவுலி அவரோட குடும்பத்தோடு சேர்ந்து. ஸோ கவுலிக்கு வந்து வேலைன்னு பார்க்கும்போது அங்கே ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இப்படி தான் ஒரு வேலையை பார்த்துட்ருக்காரு. அவரோட மனைவி வந்து அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த டீச்சராக டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க படிச்சிருக்கிறதுன்னு பார்க்கும்போது 10ஆம் கிளாஸ் தான். அவங்களால தெரிஞ்சதை வந்து யாருக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வாய் பேச முடியாத ஒரு குழந்தையும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நார்மலான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்க இவங்களுக்கு ப்ராப்ளம்னு பார்க்கும்போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட இவங்க குடும்பத்துக்கு ஒரு கிளாஸ் உண்டாகுது. ஸோ அந்த கிளாஸில் வந்து அந்த போலீஸ்காரர் வந்து இவங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதிலிருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக கவுலி என்ன விஷயங்கள் பண்ணுறாரு, கடைசி குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா, அந்த போலீஸோட நிலைமை கடைசி என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். இப்போ இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த பின்னணி இசையை தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த எமோஷன் சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிஜிஎம்ஸு அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பிஜிஎம்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு எமோஷன் டைப்புக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு பிஜிஎம்ஸை போட்டு ஒவ்வொரு சீன்ஸுமே ஹைலைட்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு முதல் பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி வைஸாக பார்க்குறப்போ ஒரு ரொட்டீனான டெம்ப்ளேட் தான். ஸோ ஒரு கிராமத்தில் வந்து அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே பிரச்சனை பண்ணும்போது அவங்கள எதிர்த்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவனோட அதிகாரத்து மூலமாக என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ அது பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் பார்த்துருப்போம். அதனால ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்டோரிலாம் சொல்ல முடியாது, ரொட்டீன் டெம்ப்ளேட் தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்க்ரீன் பிளேயில் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அது இந்த படத்தோட டீமும் டேரக்டரும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய லெவலில் உங்களுக்கு போரிங் இல்லாமல் எந்தெந்த இடத்துல வந்து சாங் வைக்கணும், எந்தெந்த இடத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸை கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறத நீட்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கனால அந்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள டூரேஷன் தான். அந்த 2 மணி நேரம் டூரேஷன்லும் பெரிய லெவலில் போரிங் இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி தான் அந்த படம் நகரும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க நம்ம ஹீரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், வில்லனோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸில் குறைய சொல்ல முடியாது. படத்தோட தமிழ் டப்பிங்குமே சூப்பராக அமைஞ்சு கொடுத்துருக்கு, லிப்ஸிங்கோட மேட்சாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சில காட்சிகள் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா தான், ரொட்டீன் டெம்ப்ளேட் இருந்தாலும் அந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது அது நல்லா பண்ணியிருக்காங்கிறதுனால ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.